ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி ஜென்டில்மேன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு டார்க் காமெடி ஆக்ஷன் வெப் சீரிஸாக எடுத்திருக்காங்க. இதில் மொத்தமாக 8 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி நம்ம ஹீரோ பேர் எடி. அவர் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்காரு. அவங்க அப்பா இறந்துருப்பாரு, அதுக்காக அங்கே வராரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எஸ்டேட்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டியூக் பட்டமும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டேட்ல பல பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கஞ்சா வளர்த்து கடத்தவும் செய்யறாங்க. நம்ம ஹீரோக்கு அது ஒரு கட்டத்துல தெரிய வருது. அது எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து அவங்க எஸ்டேட்டையும் அவங்க ஃபேமிலியும் காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா டாம் ஜோன்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி கயாவோட பெர்ஃபார்மன்ஸும் சொல்லலாம். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி காய் ரிச்சியோட ஸ்கிரீன் பிளேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல எண்டு வரைக்குமே ரொம்ப விறுவிறுப்பான ஒரு வெப் சீரிஸா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க பண்ணியிருக்க டார்க் காமெடி போர்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு எபிசோட்லயும் இவங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதும் ஒரு ஹை ஃபேக்டரோட முடிக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. டெக்னிக்கலி வெப் சீரிஸ் பயங்கர சவுண்டா இருக்கு. அது சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் வேல்யூவா இருக்கட்டும், பிஎஃப்எக்ஸ் சிஜின் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ்ல ஒரு சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்புறபடி கிடையாது. அவங்க இஷ்டத்தை எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த வெப் சீரிஸோட எண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டா முடிச்ச மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் டீடைலிங் கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள் நமக்கு பிரெடிக்டபிளா இருக்க தான் செய்யுது. மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ் நம்மளோட ரேட்டிங் எடுத்தீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். வெப் சீரிஸ்ல அடல் கண்டென்ட்டும் இருக்கு, கெட்ட வார்த்தைகளும் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.